ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த ஃபீஃபைன் கே சீரீஸில் வரக்கூடிய K669B அப்படிங்கிற ஃபீஃபைன் பிராண்டோடைய கண்டென்சர் மைக்கை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதோடைய அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். அமேசானில் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோடைய குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது, பேக்கேஜ்லாம் வந்து பக்காவாக வந்து வந்திருக்கு. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2200 நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே பேக்கேஜில் எந்த விதமான குறையுமே வந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பேக்கேஜ் வந்து சூப்பராகவே வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்காஸ்டிங்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூடியூப்பில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங், அதாவது ஏதாவது ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் நம்ம பண்ணுறப்போ நம்ம டேரெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே நம்ம பிசிலேயோ லேப்டாப்லேயோ வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேசலாம்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நான் ஆர்டர் பண்ணியிருக்கக்கூடிய மைக்குடைய கலர் வந்து பிளாக் கலர். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டியான கலர்ஸ் வந்து இருக்குது. பட் உங்களுக்கு அந்த அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம். பட் நான் வாங்குறப்போ பிளாக் மட்டும் தான் வந்து இருந்துச்சு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு நாபையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஜி லைட்லாம் வந்து கிடையாது. பட் அந்த A8 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஜி லைட்லாம் வந்து உண்டு. அதையும் நம்ம வந்து அதில் ஆஃப் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஆர்பிஜி லைட்லாம் வந்து கிடையாது. இதில் நிறைய மைனஸான விஷயங்கள் மட்டும் இருந்தாலும் கூட இதோடைய குவாலிட்டி தான், அதுக்காக தான் இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பிளாக் ஒயிட்னு சொல்லிட்டு நிறைய கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை வந்து எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டென்சர் மைக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளேன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. இது வந்து ஒரு USB டைப் 2.0 கனெக்டிவிட்டியோட வந்து வருது. டைப் சிக்கான அந்த ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்கலாம். அதாவது டைப் 3.0க்கான போர்ட் வந்து கொடுத்துருக்கலாம். பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டைட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்லேயே நம்ம மேலே இருக்கக்கூடியது அதை பிச்சா தான், பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த கவர் வந்து நம்ம எடுக்கலாம். இதுக்கு பின்பக்கம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டை நம்ம அமேசான்லையோ இல்லை வேறு எங்கேயாவது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணால் கூட அவங்களுடைய அஃபிஷியல் ஃபீஃபைனுடைய வெப்சைட்டுக்கு போய்ட்டு அதை நம்ம இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இதுக்கான வாரண்ட்டி, அதாவது ஃபால்ட் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இன்னொரு வீடியோ வந்து எடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன். அதில் வந்து நான் ஃபேஸ் காமிச்சு வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். அது வந்து பாருங்கள். அது சும்மா தாறுமாறாக பிச்சு வதறி இருப்பேன். கிட்டத்தட்ட பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து கேப்சர் பண்ணுது அப்படிங்கிறது அதில் நீங்கள் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோடைய பையிங் லிங்க் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து வாங்க விருப்பம்னா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். டேரெக்ட் அமேசான் லிங்க் தான். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா எனக்கு வந்து எந்த ஒரு ஏர்னிங்கும் வரப்போகிறது கிடையாது. சரி, ஓகே. இப்போது பேக்கேஜ் வந்து நம்ம பிரிக்க வேண்டிய நேரம் வந்து வந்துருச்சு. இந்த ஃபீஃபைனை பொறுத்த வரைக்குமே வந்து ஏகப்பட்ட மைக்ஸ் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃபீஃபைனுடைய AM8 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்கு தான் வந்து இருக்கிறதுலையே ரொம்பவும் வந்து ஒரு ஃபேமஸான மைக்காக வந்து இருக்குது. நீங்கள் நெட்லேயும் சரி இல்லை சார்ஜிபிட்டியும் சரி எதுக்கிட்ட வந்து ஒரு பெஸ்ட்டு மைக்குன்னு கேட்டால் கூட அதை தான் வந்து முதல்ல தூக்கி வந்து காட்டுது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம பாக்ஸை வந்து பிரிச்சாச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் தூக்கிட்டு நிற்கிது. அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ப்ராடக்ட்டை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நாப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம வச்சுருக்கணும். அதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. அப்போ தான் நம்ம பேசுகிறது வந்து கேட்கும். வால்யூம் நாப் வந்து நம்ம திருப்பி வச்சு பேசணும் அப்படின்னா அது பேக் சைடாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் பிசியில் நீங்கள் பேசக்கூடிய வால்யூம் வந்து கேட்கல அப்படின்னா அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுக்கான ஒரு பிக்சரோட சேர்த்தே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்து நம்ம வந்து ஒரு வேளை பிசியில் ப்ளக் அண்ட் ப்ளே ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம இதை பார்த்து வந்து செட்டப் வந்து பண்ணிக்கலாம். அதேமாதிரி கவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அதோட சேர்த்து ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒயரை பொறுத்த வரைக்கும், இந்த 2.0 ஒயரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த USB போர்ட் வந்து நம்மளால் வந்து மைக்லேருந்து பிரிக்க முடியாது. இப்போது ஸ்டாண்டை வந்து நம்ம பிரிச்சிடலாம். ஸ்டாண்டு வந்து அவங்க கனெக்ட் பண்ணல, தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் நல்லாவே வந்து குவாலிட்டியாக நீட் அண்ட் க்ளீனாகவே வந்து வந்திருக்கு. ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏலியன் வானத்துலேருந்து கீழே இறங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துருக்கு. நல்லாவே வந்து டைட்டாக வந்து இருக்குது. நல்லா ஒரு மடக் சவுண்டு வந்து கேட்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே வந்து மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எண்டிங் வந்து அந்த பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லப்பர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வலிக்கிட்டு போகாத அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். நம்ம திடீர்னு வந்து நகர்த்திட்டோம் அப்படின்னா மைக் வந்து சாயாமல் இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ நம்ம மைக் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த மூவியோட ஹீரோ நம்ம மைக் வந்துட்டார்ல. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. அந்த நாப் இருக்கக்கூடிய பக்கம் தான் நம்ம வந்து பேசணும். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பூமராம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டல் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லி மெட்டலு. ரொம்பவே வந்து ஹெவியாக வந்து இருக்குது. நாப் வந்து பாருங்கள். நாப் நம்ம லெஃப்ட் சைடு திருப்பணும் அப்படின்னா வால்யூம் ஃபுல்லாகவே வந்து மியூட்டுக்கு போயிடும். அதே நம்ம ரைட் சைடு திருப்பினோம்னா வால்யூம் வந்து நம்ம இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். பேக் சைடில் வந்து ஒயர் வந்து கனெக்ட் வந்து ஆகிருக்கு. அதை நம்மளால் வந்து கழட்ட முடியாது. இந்த ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா பூமராம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்டாண்டி வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்டபுள் தான். அதே மாதிரி இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரிக்கு நம்ம ரொட்டேஷன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம
இந்த ஸ்டாண்டை வந்து அந்த நாபோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து இதை பிரிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த மைக்கை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டோட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடைய அழகை நாம் வந்து ரசிப்போம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஃபைன்லேயே வந்து A8ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து இருக்குது. அது வந்து இதுக்கு அப்கிரேடட் வெர்ஷனாக இதில் இருக்கக்கூடிய நிறைய குறைகள்லாம் பார்த்து பர்ஃபெக்டாக உருவான ஒரு மைக்கு தான் அது. பட் அதோடைய குவாலிட்டி வந்து பிளாஸ்டிக்கு. அதோடைய ப்ரைஸ் வந்து 3500 சொச்சம் வந்து வரும். இது வந்து 2200 வந்து வரும். ஆஃபரில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து 3200 சொச்சத்துக்கு நீங்கள் வாங்கலாம். இதை வந்து 2100 சொச்சத்துக்கு நம்ம வந்து வாங்க முடியும். மைக் வந்து இந்த பொசிஷனில் நீங்கள் வைக்கக்கூடாது. மைக்குக்கு முன்னாடி பக்கம் அந்த ஸ்டாண்டோடைய ஒரு பீஸ் வந்து வரணும். இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாஞ்சிரும். அதை நம்ம கரெக்டாக அந்த 3 ஸ்டாண்டில் ஏதாவது ஒரு ஸ்டாண்டை நோக்கி நம்ம அந்த மைக்கை வந்து வச்சுட்டோம் அப்படின்னா மைக் வந்து சாயாமல் வந்து இருக்கும். அதை வந்து அந்த மேனுவல்லே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே இது ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும் இப்படி வச்சா உழுகுதுன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி இந்த மைக் வந்து நம்ம நீட்டாக ஸ்ட்ரைட்டாக நம்ம மவுத்துக்கு ஆப்போசிட்டாக வச்சு பேசணும். இதை வந்து நம்ம கீழே குனிஞ்சு வச்சு மாதிரி அதாவது பொசிஷனை மாற்றி வச்சு நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம பேசுகிறது வந்து இது ரெக்கார்ட் வந்து பண்ணாது. ஸோ வந்து பொசிஷன்லாம் நம்ம ரொட்டேட்லாம் வந்து பண்ணிக்கலாம். எந்த விதமான பிரச்சனையுமே வந்து கிடையாது. 360 அப்படிங்கிறதுனால வந்து இந்த இடத்துல ஒரு இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த மைக் மட்டும் ரொட்டேட் வந்து பண்ணிக்கலாம். இதோடைய ஆடியோ குவாலிட்டியை வந்து நம்ம இப்போது கிளியராக வந்து செக் பண்ணலாமா? வேணாம் நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரமாக நான் பேசிகிட்டு இருக்கக்கூடியது இந்த ஃபீஃபைன் மைக்கில் தான். இந்த மைக்கை யூஸ் பண்ணி தான் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து இப்போ நான் மைக்கில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதே சமயம் இங்கே ரெக்கார்டிங் வந்து போயிட்டுருக்கு. நீங்களே வந்து பார்க்கலாம். ஃபீஃபைன் மைக்கில் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே இந்த மைக் வேல்யூ இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஆடியோ ஜாக்குக்கான போர்ட் வந்து கிடையாது. அதாவது நாம் வந்து ஹெட்ஃபோனை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நாம் வந்து பேசக்கூடிய வாய்ஸை வந்து டைரெக்டாக மானிட்டர் வந்து பண்ண முடியாது. பட் வந்து இதுக்கு அப்கிரேடாக வந்திருக்கக்கூடிய நம்ம ஃபீஃபைன் ஆம்ப்ளிஃபை A8 வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் வந்து அந்த போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் மியூட் பட்டன் வந்து உண்டு. 3.0 ஆடியோ ஜாக்கும் வந்து இருக்குது. நம்ம வந்து பிசியில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பேசக்கூடிய வால்யூம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அதன் மூலியமாகவே வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போது என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கேப்சர் ஆகிருக்கா இல்லையாங்கிறது எனக்கு வந்து தெரியாது. எனக்கு பின்னாடி வந்து கடிகாரம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. எப்போவுமே நான் வந்து மொபைலில் தான் வந்து பேசி ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்படி பண்ணுறப்போ அந்த கடிகாரத்தை எடுத்துகிட்டு போய் நான் வெளில வந்து வச்சுட்டு வந்துடுவேன். ஏன்னா அதோடைய அந்த டிக் சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே வந்துருக்கும். இப்போ இதுலேயும் வந்து கேட்கும் தான் நான் நினைக்கிறேன். பட் எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பேசிக்கான ஒரு ஆரம்பம் தான் அது. பட் இதுக்கும் அதிகமான குவாலிட்டியில் எக்கச்சக்கமான மைக்ஸ் வந்து அவைலபிளாக தான் வந்து இருக்குது. பட் என்ன தான் மைக்ஸுடைய ப்ரைஸ் வந்து இருந்தாலும் இருக்கிறத தான் அது வந்து வெளியில் காட்டுமே தவிர ஆஹா ஓகோன்னு சொல்லிட்டு எந்த மைக்குமே வந்து கொண்டு வராது. 18 சொல்லிட்டு ஒரு மைக் வந்து இருக்குது. அது 80க்கு போட்டியாக வந்து இருக்கும். பட் இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மைக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவும் வந்து குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோடைய ஃபுல்லாக நான் வந்து வச்சு செஞ்ச ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து வரும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மேலே ஐ பட்டனில் வந்து கொடுக்குறேன். டக்குன்னு வந்து வந்துருக்குன்னு நினைக்கிறேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதை போய்ட்டு இந்த ஃபீஃபைனுடைய ஆடியோ வந்து நான் எப்படி செக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணுங்கள். அது வந்து நான் இந்த மைக் வந்து நான் ரிவ்யூ பண்ணி அன்பாக்சிங்லாம் பண்ணி செட்டப்லாம் பண்ணி இதோடைய மைக் குவாலிட்டி டெஸ்ட்லாம் செக் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து நம்ம கேம் ப்ளே லைவ் ஸ்ட்ரீமுக்கு வந்து யூஸ் பண்ணுறப்போ இதோடைய டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனுடைய நாய்ஸ்லாம் வந்து கேப்சர் வந்து பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கடிகாரத்துடைய நாய்ஸையுமே வந்து அதான் டிக்டாக் சவுண்டையுமே வந்து கேப்சர் வந்து பண்ணுது. அதனால் இந்த மைக் வந்து மவுத்துக்கு பக்கத்தில் வந்து வச்சு பேசலாம்னு பார்த்தா இதுக்கான ஸ்டாண்ட் வந்து இல்லை. ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து இருக்குது. இதுக்குன்னு சொல்லிட்டு பூமராம் ஸ்டாண்ட் வந்து இல்லை. ஸோ அதனால் அந்த ஸ்டாண்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டாண்டை தான் நம்ம வந்து இன்றைக்கி ரிவ்யூ வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த பூமராம் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் ஏற்கனவே வந்து பண்ணிட்டேன். ஸோ அது இன்னொரு வீடியோவில் பண்ணியிருப்பேன். நம்ம இதை வந்து கழட்டிடலாம். ரொம்ப டைட்டாக இருக்குது. பாக்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வெளில எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் தான் படித்து பார்த்து தான் செய்யணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. சிம்பிள் தான். ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணுற வேண்டியது தான். பட் தெரியாதவங்க படித்து பார்த்துக்கிறது கரெக்டாக வந்துருக்கும். பட் நம்ம மைக் வாங்குறப்பயே பூமராம் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி அந்த மைக் வந்து வாங்கிக்கலாம். பட் நல்ல மைக்கே பூமராம் ஸ்டாண்ட் வந்து வரது கிடையாது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 800 வந்து அமேசான் வந்து வாங்கினேன். ஸோ அன்பேக்கிங் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டேபிளுக்கு அடியில் வந்து வச்சு நம்ம இதை வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதையும் நம்ம வந்து எடுத்துடலாம். ஸ்டாண்டோடைய குவாலிட்டிலாம் வந்து நல்லா தான் வந்துருக்கு. நம்ம மைக்கோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தொலைச்சிடக்கூடாது. இதுதான் வந்து முக்கியம் மைக்கோட கனெக்ட் பண்ணுறதுக்கு.
ஸோ மைக்லேருந்து நான் அந்த ஒரு ஸ்டாண்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஒர்க்கு பாருங்கள், இது கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும். இது இல்லைனா இதில் கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர் வந்து நம்மளால் டிஸ்கனெக்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் பண்ணுறப்போ ரொம்பவே வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அப்படி இருந்தாலும் எப்படியாவது நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு வாட்டி உள்ளே சுற்றிட்டோம்னா பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, உள்ளே வந்து வந்துருச்சு. ஒயரை கீழ் பிச்சுக்கு போகுது. ஸோ இதில் ஒயர் தான் வந்து கோக்குமாக்கு பண்ணிகிட்ருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி எப்படியாவது இதில் மாட்டிடலாம். எது பண்ணாலும் ரொம்ப டைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒயரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு தான் மாட்டணும் போடுறது. ஓகே, இப்போ மாட்டிடலாம். ஒரு வழியாக மாட்டியாச்சு, டைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இங்கே லாக் பண்ணோம். அதை எப்படி லாக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து நம்ம இதில் மாட்டுற மாதிரி பண்ணோம். ஸோ ஒர்க்கு பாருங்கள், இதை வந்து நம்ம இதோட லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு ரிவ்யூக்கு எல்லாமே பறந்துடும் போல். இது ஒர்க்கு பாருங்கள், இது வந்து இதில் வந்து மாட்டணும். இது வந்து இந்த பக்கமாக மாட்டிட்டு இதை லாக் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒர்க்கு பாருங்கள், இது நம்ம எப்படி ஃபிட் பண்ணோம்னா, இந்த கார்னரை வந்து ஸோ இதுக்கு அடியில் வந்து வச்சுட்டு நம்ம அந்த லாக் வந்து பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நான் அப்போ வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சிம்பிள் தான். லாக்லாம் நல்லாவே வந்து கரெக்டாக வந்துருக்கு. அதேமாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருக்கு. மைக் வந்து இங்கே இருக்குது. நமக்கு இது தேவையான டைரெக்ஷனில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் வந்து இது பண்ணிக்கலாம். இதுவும் ரொட்டேஷன் தான். ஸோ வால்யூம் வந்து இங்கே இருக்குது. வால்யூம் இருக்கக்கூடிய திசையில் தான் நம்ம வந்து பேசணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்துருக்கும். இது கொஞ்சம் லோ வந்து பண்ணிக்கலாம். பைக் வந்து நம்மளுடைய திசையில் வந்து திருப்ப முடியாது. ஸோ திருப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். தூருங்க, இங்கே ரொட்டேட் ஆகுது. ஸோ அங்கே வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ நான் சேரில் உட்காந்துட்டு பேசுகிறோம் அப்படின்னா ஸோ ரொட்டேட்டிங் பண்ணி என் வாய்கிட்ட வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். அப்படி சூப்பராக இருக்குல்ல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் நைஸ் டே. ஸோ இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். நம்ம இதை மட்டும் ரொட்டேஷன் பண்ண முடியாது, இதையும் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம இப்படி இழுத்து விட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே பேக் சைடில் இதுவும் வந்து லைட்டாக பெண்ட் ஆகுது. அதுமாதிரி இதுவும் வந்து பெண்ட் ஆகும் மேலே டாப்லேயும். ஸோ நல்ல கரெக்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைக் வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னா பூமராம் இருக்கிற மாதிரியான மைக் வந்து வாங்கிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.